உன் கோட்டை ஏறியே பறந்தாட்ட போகிறேன். நீ தூக்கத்தில் புரண்டாலுமே அவன் பேர சொல்ல வைப்பான். நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை, கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை, நல்லவனும் இல்லை, கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த பாய் பொடியன் மண்டபஜிலி மரசி மூதேவி அவர் வெள்ளையாவின சீக்ரெட்டை வந்து மக்கள்கிட்ட பகிர்றாரு. இந்த வெள்ளை பண்ணி என்ன பேசுதுன்னு கொஞ்சம் கேட்டுவாங்க. இப்ப என்னடா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த மூஞ்சி எப்படி வெள்ளையாச்சு? இதா உண்மைக்குமே சில விடயங்களை நான் ஃபாலோ பண்றேன். எந்த கிரீமும் நான் யூஸ் பண்றேன் இல்ல, யாருடைய ஊருபலையும் பார்க்க மாட்டேன். முதல்ல அதை நான் நிப்பாட்டிட்டேன். என்ன Facebookல பாருங்க, நான் 0 ஃபாலோவர். 2 பேரை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று நான் என்னைய ஃபாலோ பண்ணுவேன், மத்த எனக்கு விருப்பமான இன்னொரு ஆள். யாருடைய பிரச்சனையும் பார்க்க மாட்டேன், யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். யாருக்கும் எந்த ஒரு கெட்ட எண்ணமோ என் உள்ளத்துல வராது. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுவோம். தெரியுமா? ஃபஜருடைய தொழுகையை கூட இமாம் ஜமாத்தோட தொழுவோம். அல்ஹம்துலில்லாஹ். பார்த்தீங்களா ஆனாலுகன் பாய் பொடியன் அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், அவரோட மூஞ்சி வெள்ளையாயினத்துக்கு காரணத்தை சொல்கிறாரு. அதில் ஃபோனில் ஒரு ஆப்ஷன் ஒண்டிக்கு அதை போட்டேன்னா மூஞ்சி வெள்ளையாகும். அதை தான் இந்த வெள்ளை பண்ணி யூஸ் பண்ணுது. முக்கியமாக சொன்னால் யாரோட உருபலாய் பார்க்க மாட்டேன், முழுக்க பார்க்குறதே இவன் தான். அந்த ஸ்பை கேமராவை போட்டுக்கொண்டு பொம்பளை வீடியோ எடுத்து அவன் என்ன செஞ்சா, இவ போனிக்காவாய்கிறா, யாரையும் விமர்சிக்க வானமாம். அதை முழுக்க செய்கிற இவன் தான். இவன் எனக்கு ஃபேக் ஒன்று திறந்து அதில் 2-3 குட்டிகளை போட்டு இந்த குட்டியோட கர்ப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லி எல்லாத்தையும் உள்ளுக்கால செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் வெளியில் நல்லவன் வேஷம். உலகத்தில் எவ்வளவு மக்கள் தொழுகிறாங்க, எல்லாம் சொல்லி கொண்டு ஆகிறாங்க நான் இமாம் ஜமாத்தோட தொழுகிறேன். அடே தொழுகிறத வீடியோ எடுத்து சொல்கிறேன் இவன் மட்டும்தான் உலகத்தில். எல்லாம் சொன்னானே 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுகிறேன்னு சொன்னானே, உழைக்கிறேன்னு சொன்னானா? நான் சொல்லலை, ரசுல்லா சொல்லிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ரசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? 5 நேரம் தொழுகிறவனை விட, பள்ளியிலே இருந்து தொழுகிறவனை விட உழைக்கிறவன் சிறந்தவன் ரசுல்லா சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லலை. அப்போ இவன் யாரு? 0. இன்னும் சொல்கிறேன், கேட்டு வாங்க. ஃபஜருடைய தொழுகையை கூட இமாம் ஜமாத்தோட தொழுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை முயற்சி பண்ணி பாருங்க, உங்களோட மூஞ்சி வெள்ளையாகும். என்ன மூஞ்சி மட்டும் இல்லடா வெள்ளையாவி, ஒரு விடயம் என் கல்பும் வெள்ளையாவி. அதை எடுத்து வெளியே காட்டேலாவி. அப்ப இந்த கல்பும் வெள்ளையாவிக்கு என்ன மூஞ்சும் பிரகாசமாவி. நான் செஞ்சது மொத்தமே 2 விடயம் தான். 5 நேரம் தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுவுடன். முதலாவது யாரை பத்தியும் பேச மாட்டேன், யாரை பத்தியும் பார்க்கவும் மாட்டேன். யார்கிட்ட நலவும் தேவையில்ல, முசீபத்தும் தேவையில்ல. நம்ம நம்மளோட பாடுண்டா வாழ்ந்து கொண்டு 4 பேருக்கு நலவு செஞ்சு கொடுக்க போறோமா? மூஞ்சும் வெள்ளையாவும் உள்ளமும் பிரகாசமாகும். யாரும் கெட்ட கமெண்ட்ஸ் அடிக்க மாட்டேன், அது இதெல்லாம் படுத்த மாட்டேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் பிரகாசமாயிடுச்சு. இது கொஞ்சம் கஷ்டம் தான், இதை முயற்சி பண்ணி பாருங்க, எல்லாமே பிரகாசமாயிடும். எப்படி பார்த்தீங்களா? விட்டா ஊத்தா பார்த்த கல்பும் வெள்ளையாவிக்குதான் இவன்ட்ட. இதெல்லாம் ஒரு சீசனில் அந்த தூள் அடித்து கஞ்சி அடித்து கொண்டு இப்பான் ஒரு செட் உண்டு. திடீர்னு 40 நாள் ஜமாத் போயிட்டு வந்தோன்னு உலகத்தில் அவனமே உத்தமன் யாரும் இல்லைன்னு அவனாவே நினச்சி கொள்றேன். அதே மாதிரி டைப் தான் இவன். செய்கிற குப்பாடித்தனம் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு, பொம்பளை போட்டு சீரழித்து முடிஞ்சு, பேசாத ஊத்த பேச்சு இல்லை, முஸ்லீம்களை டெரரிஸ்ட் சொன்னான், அல்லா இல்லைன்னு சொன்னான், முஸ்லீம்கள மூஞ்சில் காரி துப்பினான். இப்போ நல்லவனா உத்தமனா மாறிட்டேன்னா அவனே வீடியோ போட்டு அவனை பற்றியே அவன் புகழ்ந்து சொல்கிறான். உள்ளுக்கால செய்கிறது எல்லாம் செய்கிறான். நாங்கள் வீடியோ போட்டால் எங்களுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறான், எங்களுக்கு ஃபேக் பேஜ் தொடர்ந்து எங்களோட குடும்பத்துக்கு என்னென்ன ப்ரெஷர் கொடுக்க இயலுமோ அதை கொடுக்குறான். இவனுக்கு எதிராக ஒரு பொடியன் பேசினான், கிட்டத்தில் என் அக்கௌண்ட்டை கொடு, அவனை போயிட்டு அடின்னு போட்டு அடிச்சிக்கிறான். 2 பேத்துக்கு ஐஸை கொடுத்து இவனுக்கு அடிண்டு எல்லாம் குப்பாடித்தனமும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் வெளியில் நல்லவன்மாய் நடித்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இவனை நம்பாதீங்க, இவர் எல்லாம் தொழிலுக்கும் ப்ரொமோட் பண்ணுறாரு. உன்னோட தம்பி இஃபாம் உன்னோட உமாக்கு பிறந்தவன், உன்னோட வாப்பாவுக்கு பிறந்தவன் இல்லை. அதனால தான் உங்களோட குடும்பத்தில் எல்லாத்துக்கும் பேர் ஏல இருக்கி, அவனுக்கு மட்டும் ஐல இருக்கி. காரணம் வாப்பா வேறு. அவன் கோடிக்கணக்கு பெட்டால ஆஷா மார்க்கெட்டில் பேஸாக பிஸ்னஸ் பண்ணி இப்போ லொஸ்டாவி அங்கே இங்கே ஒளிஞ்சு கொண்டிருக்கிறேன். உனக்கு அவனுக்கு ப்ரொமோட் பண்ணிச்சு, உனக்கு போயிட்டு அவனை ப்ரொமோட் பண்ணல நீ. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ கல்லண்டு, அவனும் கல்லன் தான். அது 2வது விஷயம். இப்போ நல்லவன்ட மூஞ்சை போட்டு நோம்பு ஒருத்தான தொலை ஸ்டார்ட் ஆகிக்கிறான். அப்போ இதுக்கு முந்தி தொலைவில்லைன்ட்டு அவனையே சொல்கிறான் அவனோட வாயால், இல்லையா? இதுக்கு முந்தி எவ்வளோ விமர்சனம் பண்ண அந்த நேரம் சொல்லிச்சு. அப்போ இவ்வளோ நாள் மദ്രസാல இன்னும் தொழலை இவன். இதுதான் உண்மை. இப்போ ஒரு நல்லவன்ட போர்வையில் நடிச்சிக்கிறான். எதில் கொண்டு போயிட்டு மரத்தரங்க நிற்க போகிறானோ தெரியும். ஏண்டா இவன் மைந்த கோட்டாவையெல்லாம் இவன் வாயால் ப்ரொமோட் பண்ணவன்.
இலங்கையில் முஸ்லீம் ஜனாசாக்களை எரிக்கிற நேரம் இவன் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணினவன். அது நான் சொல்லல, இவன் வீடியோவில் இவனே சொல்லிக்கிறான். முஸ்லீம்களுக்கு எவ்வளவு எகேன்ஸ்டாக பேசலுமோ அவ்வளோ அளவுக்கு பேசிட்டு இப்போ நல்லவன்மாய் நடித்து கொண்டிருக்கிறான். அப்போ வாயை திறந்து சொல்கிறான், என்னது நான் தொழுறேன், இமாம் ஜமாத்தோட தொழுறேன், ஆனால் நான் உழைக்கிறேன்னு இந்த ஜெம்மத்துலையும் சொல்ல மாட்டான். வேர்வை சிந்தினாத்தான் நீ தின்ற சோறோ உன்னோட குடும்பத்தில் உன்னோட பொண்டாட்டி பிள்ளை குட்டிகள் தின்ற சோறோ ஜெமிக்கும். இப்போ நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் உள்ளுக்கால கேம் அடித்து கொண்டு தூக்குறதுக்கு எவ்வளோ அளவுக்கு ட்ரை பண்ணி கொண்டு ரிப்போர்ட் அடித்து கொண்டு தான் இருக்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். உன்னை மூஞ்சிக்கிற கலருக்கு நீ இப்போ ஃபியூமி அன்சமாலிட க்ரீம் பூசுறேன்னு உனக்கு எல்லாம் கொமெண்ட்டில் போட்டிக்கிறான். நீ அது மட்டும் இல்லை, சல்லி கொடுத்தா சனி லியோனோடய நடிக்கிறதுக்கு ரெடியாகிப்பாய். நடிக்காதடா. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் எல்லாத்தோட படமும் பார்த்தாச்சு. இப்போ உன்ன படம் பார்க்குறேன், ஆனால் அவங்கள எல்லாத்தையும் ஒரே மூஞ்சில் வச்சவன் தான் நீ. போதுண்டா ஏமாத்தினே மக்களை. நீ யாரோட உருபலாக யார் உன்னை பார்க்க, நீ பார்த்தா பால் பார்க்கலாட்டி பிரச்சனை இல்லை, ஆனால் உழைச்சி தின்னு. அப்போ நாங்கள் உன்னை விட்டுடுறோம். இந்த மக்களை காட்டிக்கொண்டு விதவை பெண்களை காட்டிக்கொண்டு சீரழிக்காது. நீ ஒரு ஆணியும் பிடுங்க தேவையில்லை. படைச்சவன் எவனோ அவனே எல்லாத்துக்கும் கொடுப்பான் சாப்பாடு. நீ கொடுத்து சாப்பாடை கொடுத்து வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களே இவனை தெரிஞ்சுக்கோங்க, இவன் நடிச்சு கொண்டிருக்கிறான். அவ்வளோதான் நினையால் சொல்ல முடியும். எனிவே மை மக்களே, இனிமேல் நான் இவனுக்கு வீடியோ போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது பார்ப்போம். திஸ் மே மை ஃபைனல் வீடியோ. அது இவன் நடக்கிறத பொறுத்து இருக்கு. எனிவே மை மக்களே, ஆன வரை சொல்லிவிட்டோம். இனி யோசித்து நல்ல முடிவாக எடுத்து இதே மாதிரி ஆள்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏதாவது சரி நீங்கள் யாருக்காவது சரி தானம் தர்மம் செய்யணும் என்றால் மறைவா அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் செய்யுங்க. சதக்க சொல்கிறே அதுதான். ஒத்தனை சீரழித்து அவனை மூஞ்சை காட்டி கொடுக்கறதுக்கு பேர் சதக்கவே இல்லை. அதுக்கு பொம்பளை கொடுக்கலாம். எனிவே மை மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி அல்லாட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. நான் இவ்வளவு நாள் ஆக்கி கொடுத்தேன், இப்ப திடீர்னு சொல்றேன் சோத்துல பண்டி இறைச்ச போட்டேன்னு சொன்னா பயந்துடுவீங்களா? ஆட்டு இறைச்ச போடல, பண்டி இறைச்ச போட்டேன்னு சொன்னா தெரியும். என்னத்துக்கு தெரியுமா? எனக்கு நன்மை தேவையில்ல, ஒரு நன்மை வல்லாயிலசின்னு சொல்றேன், ஒரு துளி இல்லடா எனக்கு இல்ல இல்லடா. நீங்க நம்புற படைச்ச ரப்புன்ற ஒருத்தன் உண்மையானவனாவே இருந்தா, உண்மையானவனா இருந்தாடா, அல்லான்ற ஒருத்தன் உண்மையானவனா இருந்தாடா. இல்லாட்டி நான் இப்ப எனக்கு வார பேச்சு இல்லடா, நான் அல்லாவை நம்ப மாட்டேன்டா, பிலீவ் பண்ண மாட்டேன்டா இதுக்கு போற வார காலத்துல. உண்மைகிண்டா அப்ப என்னத்தடா புடுங்குவீங்க? என்னத்தடா புடுங்க? சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா, படைச்ச ரப்ப பிலீவ் பண்ண மாட்டேன்டா, இஸ்லாம் மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா. தெரியுமா? நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவையே இல்லடா இந்த மார்க்கம். உண்மையை சொல்றேன்டா. சிறுக்கா பரவாயில்லடா இந்த பேச்சு. சிறுக்கா இந்த சிறுக்கா போயிட்டு போட்டுண்டா. என்னடா நடக்க போகுது? நீ எல்லாடா என்ன நன்மையை பாவத்தை தான் அளக்க போறவனோல். நீங்க எவனாவதாடா என்ன என் வலது கை சொல்றது கையில இருக்கிற மலக்குமார்கள். இப்ப சொல்றேன்டா உண்மையுண்டா. சில வேலையில் நான் யோசிக்கிறேன், உண்மையாடா இப்ப யோசிக்கிறேன்டா, இந்த மார்க்கம் உண்மையாடா, அல்லான்ற உண்மையாடா. நான் திண்டிக்கிறேனாடா உங்களோட சல்லிய, உங்களோட சல்லியத்தான் திண்டேன்னு